ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் நியூ இயர். கண்டிப்பா எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. ஆமா, நாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்சுக்கு இப்போ எங்க வீட்ல வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆமா, தாராவோட அம்மா வந்து ஃபுட் எல்லாமே ரெடி. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. பாயாசம் செய்றேன்னாங்க. அத மட்டும் வந்து நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து பாயாசம் செய்றேன்னு சொல்லிருக்கோம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பாத்தீங்கன்னா மில்க், ஜவ்வரிசி, அதுக்கு அப்புறமா சேமியா, அப்புறம் cashew and dry grapes. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து ஒரு 1 to 2 hours வந்து ஊற வெச்சுக்கோங்க. கரெக்ட். அதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கீ நம்ம இதல போட்டுக்கலாம் ஒரு pan. ஓகே, என்ன போடுங்க. கீ போட்டு இப்போ இதுல என்ன பண்றோம்னா cashew, dry grapes, அப்புறம் ஏலக்காய் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா கொஞ்சம் சேமியா இத போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஓகேவா? மீன்வைல் என்ன பண்றீங்கன்னா ஜவ்வரிசி சோக் பண்ண ஜவ்வரிசியை வந்து ஒரு panல போட்டு பாயில் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே பார்க்குது. ஜவ்வரிசி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணுங்க. நான் சொல்லுமா ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஓகேப்பா. எனஃப் போதும் ஆயிடுச்சு. இப்போ இந்த நான் பண்ணிருக்கிறத உள்ள போட்டுடலாம். நான் போடல, ஏன்னா அது வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஓகே பேபி, டேட் இருக்கா? ஆம்பா, நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். ஷூர். ஒரு 5 minutes கழிச்சு ஆட் பண்ணலாமா? கொஞ்சம் சிம் பண்ணா பண்ணிக்கோ, ஏன்னா பால் பொங்கி வெளியே வந்துரும். ஓகே ஓகே, கொஞ்சம் சிம் பண்ணிடலாமா? ஓகே, ஒரு 5 minutes ஆகட்டும். எப்படி யாரா இந்த வீடியோலாம் பார்த்து எல்லாரும் ட்ரை பண்ணலாமா? அந்த அளவுக்கு இருக்குமா? எண்டிங்ல பாப்போம். அப்பா இதுதான்ப்பா சிம்பிளஸ்ட் வே. சரி, மற்றவங்களாம் பாயசம் எப்படி செய்வாங்க? எல்லாரும் பாயசம் இப்படி தான். பாயசம் சேம் ஸ்டெப்ஸ் தான். அப்பா சேமியா குக் ஆயிடுச்சுப்பா. இப்போ நம்ம ஜாகரி ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணலாமா? பண்ணுங்க. அப்பா எனக்கு பயமா இருக்கு, நீங்க ஆட் பண்ணிடுங்க. ஓகே, விடுங்க. பண்ணிக்குமா? பண்றனால எனக்கு ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வரணும். ஓகேவா? ஓகே, மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்மெல் சூப்பரா இருக்கு. அப்படியா? ஸ்மெல் நல்லா இருக்கணும், பாயாசமும் நல்லா இருக்கணும். ஓகே, பண்ணுவோம். ஓகே, உடனே சுட சுட சாப்பிடாத, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 5 minutes விட்டுட்டு அப்புறம் சாப்பிடலாம். ஓகே ஓகே பேபி, டன். முடிஞ்சதா பாயாசம்? அவ்வளவுதான். ஓகே, ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பர், நைஸ். பார்த்தீங்களா, உனக்கு எப்படி பொட்டேட்டோ தான் பிடிக்கும் இல்லையா? சாம்பார் பார்த்தியா இல்லையா? அப்படியே திக்கா நம்மளோட ஸ்பெஷலாக இருக்கான். ஃபுல் பருப்பு. கத்திரிக்காய் வேணுமாடா? உனக்கு பிடிக்காதுல்ல? ஓகேவா? முருங்காவா? முருங்கா இருக்கா? நம்ம படம் இல்லையடா. இருக்கா? இல்லை கத்திரிக்காய் அண்ட் பரணி முருங்கை கிடையாதுல்ல? இல்லை. ஓகே, சரி. கேபேஜ் நானும் கொஞ்சம் கத்திரிக்காய் மை ஸ்பெஷல் பேபி. உனக்கு வேணுமா? கத்திரிக்காய்லாம் யாரும் பிடிக்க மாட்டேங்கிறா. ஒரு சில பேர் தான் சாப்பிட்றாங்க விரும்பி. ஓகே, கீ ஆட் பண்ணிக்கலாமா? சூப்பராக ஜிஆர்பி கீ. ஐயோ, கீ வாங்கி போயிடுச்சு. வேறு ஓட்டு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கா. நானும் கீ ஊற்றிக்க கொஞ்சம். ஓகே, ஏன்னா அடுத்து எடுங்க கருணக்கிழங்கு ஃப்ரை. அதுக்கப்புறம் அப்பளம். ஓகே, கருணக்கிழங்கு ஃப்ரை, அப்பளம். ஓகே, அப்பளம் எடுத்துட்டீங்களா? ஆரக்கட்டி, என்னங்க உங்களுடைய பாயசம்? அப்பா பாயசம் இப்போ டேஸ்ட் பண்ணி போல இருக்கு. லைட்டாக ஒரு சிப் பண்ணுங்க. உண்மையான ரிவ்யூ சொல்லணும். கமெண்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எம்மியா? ரொம்ப ஓவர் எப்படி சொல்றது, ஜாகரி நிறைய போடுறதுனால ஸ்வீட் சூப்பரா இருக்கு.
போச்சு வெள்ளம் அதிகமாகிடுச்சாடா? ஆனால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? ஓகே, நான் சாப்பிட்டு ஓகே. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Until then, bye.